முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவை சார்ந்த புஸ்ராயில் உள்ள ஹெராக்லியஸ் மன்னரின் கவர்னரிடம் ஒரு தூதுவனை அனுப்பினார்கள். கிபி 629 பெருமானாரின் தூதுச் செய்தியை ஹாரிஸ் இப்னு உமைருல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொதிக்கும் பாலைவனங்களையும் பள்ளத்தாக்குகளையும் தனியாக குதிரை மீது அமர்ந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து ஜோர்டானில் உள்ள அல் கரக்கிற்கு அருகில் உள்ள இந்த மூத்தா என்னும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார். பெருமானாரின் கடிதத்தை கொடுத்ததும் அந்த தூதுவர் கருணையின்றி கொலை செய்யப்பட்டார். தூதுவரை கொலை செய்யக்கூடாது என்ற பொது நீதியை கடைப்பிடிக்காத இந்த கொடிய செயலுக்காக தமது வளர்ப்பு மகனான ஸெய்த் இப்னு ஹாரிசாவின் தலைமையில் 3000 வீரர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அவர்களை வழி அனுப்பும் போது பெருமானார் கூறியதாவது: எதிரிகளை சார்ந்த பெண்களையும் சிறுவர்களையும் முதியோர்களையும் கொலை செய்யக்கூடாது, கட்டிடங்களை இடிக்கக்கூடாது, மரங்களை அழிக்கக்கூடாது, அல்லாஹ் உங்களுடன் இருப்பானாக என்று கூறினார்கள். மதீனாவிலிருந்து புறப்பட்ட படையினர் மனித நடமாட்டமற்ற வட அரேபிய பாலைவனங்கள் வழியாக சென்று இப்பொழுது ஜோர்டானைச் சேர்ந்த மூத்தாவிற்கு வந்தடைந்தனர். சுமார் 2 லட்சம் வீரர்களை கொண்ட ரோம படையினர் வெறும் 3000 முஸ்லிம் படையினருடன் போரிட்ட மூத்தா போர்க்களம் இதுதான். உமவி ஆட்சியாளரான அப்துல் மலிக் தமது ஆட்சி காலத்தில் கட்டிய நினைவு சின்னத்தின் சிதிலங்கள் தான் இப்பொழுது அங்கு குவிக்கப்பட்டுள்ள கற்கள். பெருமானாரின் கொடியை தாங்கி எதிரிகளின் நடுவில் முன்னேறிய ஸெய்த் இப்னு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக வீரமாக போராடி வீரமரணம் அடைந்தார். அதற்கு பின் ஜாஃபர் இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடியை பெற்றுக்கொண்டு எதிரிகளின் நடுவில் நுழைந்தார். அவரது கைகள் வெட்டப்பட்டு கீழே விழுந்ததும் அந்த கொடியை தனது கட்கத்தில் இறுக்கிக் கொண்டு முன்னேறினார். அவரது கால்களும் அதே இடத்தில் வெட்டப்பட்டது. அவரும் வீரமரணம் அடைந்தார். திடீரென முன்னேறி வந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கொடியை ஏந்தி எதிரிகளின் மீது பாய்ந்தார். அவரும் இதே இடத்தில் வீரமரணம் அடைந்தார். இங்கு எழுந்து நிற்பது அவர்களது கல்லறைகள் அல்ல, வீர மரணத்திற்கு நினைவாக எழுப்பப்பட்ட அடையாளங்களாகும். அந்த 3 சஹாபாக்களின் மரணச் செய்தியை அறிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது ஆத்மாக்கள் சுவர்க்கத்திற்கு உயர்த்தப்பட்ட நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தார்கள். 3 படைத்தலைவர்களும் இறையடி சேர்ந்ததும் சுறுசுறுப்பும் திறமையும் உள்ள காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் படைத்தலைமை ஏற்று படையினரை ஒருங்கிணைத்தார். மதீனாவிலிருந்து துணைப்படையினர் வந்திருப்பதாக தவறாக எண்ணிய ரோமப்படையினர் போர்க்களத்தை விட்டும் திரும்பிச் சென்றனர். படைபலம் அல்ல, இறை உதவிதான் வெற்றிக்கு அடிப்படை என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. மக்கா வெற்றி